வருமானத்தை வைத்து, முன்னால் உள்ள பொருளாதாரத்தை வைத்து, சூழ்நிலை வைத்து துவா கேட்கக்கூடாது. எங்களோட உள்ளத்தில் என்ன ஆசை இருக்கோ அதான் கேட்கணும். அதைத்தான் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டும். உள்ளத்தில் என்ன ஆசை இருக்கோ, யா அல்லாஹ் உன்னால முடியும், நீ நாடினால் அதை தருவதற்கு ஆற்றல் உள்ள உலகத்தில் எனக்கு முன்னால் உள்ள அந்த சடரீதியான அந்த அமைப்புகள், சேமிப்புகள், இதை வச்சு பிரார்த்தனை என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. அல்லாஹ்விடத்துல கேட்கிற துவா உள்ளத்திலிருந்து, ஆழத்திலிருந்து வர வேண்டும். சின்ன விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ் நாடாமல் என்ன செய்யாது? நடக்காது. நிறைய நினைக்கிறோம் அல்லாஹ்வுடைய நாட்டை எவ்வளோ பலமானதுன்றதுக்கு 2 ஷாப்பிங் சென்டர் இருக்கும், பெரிய ட்ரெஸ் பாயிண்ட்டுகள். இது அவர் விளம்பரம் பண்ணி, அது பண்ணி, இது பண்ணி, லைட்டிங் போட்டு பெரிய ஒரு ஷாப்பிங் சென்டர் அடிச்சிருப்பார். அதுக்கு பக்கத்தில் போட்டிக்கு இன்னொருத்தர் அடிச்சிருப்பார். இதுக்கும் 1 கோடி, இதுக்கும் 1 கோடி செலவாக இருக்கும். ஆனால் ஒரு செகண்ட் தான் துவாண்டதுக்கு ஆதாரம் என்னன்னா, ஒருத்தர் 1 லட்சம் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக இந்த கடைக்கு வருவார். 2 கடை பக்கத்தில் இருக்கும். ஒரு கடையில் காலை வச்சு இப்படி பார்த்துட்டு திடீர்னு மனசுக்குள்ள ஒரு யோசனை வரும், ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த கடைக்கு போகணுன்னு இறங்கி மாறி என்ன செஞ்சிருவார்? போயிட்டு இப்போ 1 லட்சம் எங்கே போகுது? இந்த கடையில் இந்த 1 லட்சம் எங்கே போகுது? அடுத்த கடைக்கு போகுது. இது ஒரு செகண்ட்ல நடக்குது. இது ஒரு செகண்ட்ல நடக்குது. இந்த செகண்டுடைய நாட்டத்துக்கு, மனமாற்றத்துக்கு யார் காரணம்? அல்லாஹ்ட கையில தான் இருக்குது. ஒரு சின்ன மனமாற்றம் தான் 1 லட்சத்தை அப்படியே அந்த பக்கத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும், அல்லது 1 லட்சத்தை இந்த பக்கத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். இந்த மனமாற்றத்தில் தான் அல்லாஹ்வுடைய அம்சமே இருக்குது. எல்லா விஷயங்களையும் நாங்கள் நினைச்சிடக்கூடாது எங்களது ஆற்றல், எங்களது சூழல், எங்களது வசதிகளை வைத்துத்தான் இறைவன் எங்களுக்கு தாரான்னு சொல்லி. எங்களோட பிரார்த்தனைக்கு ஒரு பலம் இருக்கிறது. எங்களது பொருளாதாரம், எங்களது இருப்புக்களை வச்சு நம்ம அல்லாஹ்ட்ட என்ன செய்யக்கூடாது? துவா கேட்க கூடாது. அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால், துவா கேட்கிற நேரத்தை எங்களிடத்துல ஒரு விதமான ஒரு எண்ணம் இருக்குது. என்னன்னு சொன்னால், ஓவரா கேட்டா அல்லாஹ் பேராசை பிடிச்சேன்னு நினைச்சிருவானோ அப்படின்னு. நிறைய கேட்டா நம்ம பேராசை பிடிச்சவே நினைச்சிருவானோ அப்படின்னு சொல்லி கேட்கிற. யாரெல்லாம் எனக்கு நான் பெருசா ஒன்றும் கேட்கல, எனக்கு சாதாரணமாக ஒரு வீடும் ஒரு வாகனம் இருந்தால் போதும். அப்போ அல்லாஹ் நம்மளை பற்றி தவறாக நினைக்க கூடாது. பாருங்க, பேராசை நினைச்சிடக்கூடாது, பேராசை பிடிச்சவன் அப்படி நினைக்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டி இந்த மனுஷன்ட்ட கேட்குற மாதிரியே அல்லாட்டையும் கேட்குறது. மனுஷன்ட்ட கேட்குற மாதிரியே அல்லாட்டையும் கேட்குற. எப்படி? எல்லாம் எனக்கு பெருசா ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு பெருசா ஆசைக்கிறேன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். உனக்கு என்ன, உனட்ட உள்ள ஆசை சாதாரணமானது இல்லைன்னு யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த அல்லாட்டையும் எப்படி சொல்றதுன்னு சொன்னா, எனக்கு பெருசாலாம் என்ன செய்யலை, ஆசை இல்லை, சாதாரணமான ஒரு வீடு ஒரு வாகனம், இவ்வளவுதான் என் வாழ்க்கையில உயர்கட்ட லட்சியம் அப்படி என்ன மாதிரி அல்லாஹ்விடத்துல சொல்வது. யார் அல்லாஹ்விடத்துல பேராசைப்படவில்லையோ, அல்லாஹ்விடத்துல யார் பேராசைப்படவில்லையோ அவர் இறைவனை விளங்கவில்லைன்னு அர்த்தம். அப்ப நபிமார்கள் எல்லாம் பேராசைப்பட்ட மாதிரியே இருக்கும். நபிமார்கள் கேட்ட துவாலாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலான துவா தான் என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. அல்லாஹ்விடத்தை பேராசைப்படணும். யார்கிட்ட பேராசைப்படக்கூடாதுன்னா, இந்த மாதிரி ஊர்ல உள்ளவங்கள்ட்ட, பணக்காரர்கள்ட்ட, அவங்கள்ட்ட பேராசைப்படக்கூடாது. அவர்கள்ட்ட இப்படி சொன்னா நியாயம். நான் பெருசா கேட்கல, ஒரு சாதாரணமா கேட்கிறேன்னு சொல்லி கேட்கறது வேற. இறைவன்ட்ட கேட்கிற நேரத்தில் பேராசைப்பட்டு உள்ளத்திலிருந்து கேட்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா சஅல்துமுல்லாஹ ஃபஸ்அலுல்லாஹுல் ஃபிர்தௌஸ், நீங்கள் அல்லாஹ்விடத்துல கேட்டீங்கன்னா ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்கள், ஃபஇன்னஹு அலல் ஜன்னah, அதான் சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கம் என்னாங்க. அப்ப சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கம் எது? ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம். அதை இறைவனிடத்துல கேளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படி கேட்க வேணாம், என்ன எனக்கு சொர்க்கத்தில் ஒரு ஓரமா ஒரு இடம் கிடைச்சா போதும், அந்த மாதிரி துவா என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்திலேயே உச்சகட்ட சொர்க்கமான ஃபிர்தௌஸை தா. எங்கட அமல்களை பார்த்தா ஃபிர்தௌஸ் கேட்கிற மாதிரி இருக்காது, ஆனா கேட்டா என்ன கேட்கணும்? அல்லாஹ்விடத்துல ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தா என்று சொன்னா கேட்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லித்தானா. அப்ப எப்படி நம்ம என்ன, அதாவது பேராசைப்படாமல் அல்லாஹ்விடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இறைவனிடத்தில் நீங்க இப்படி கேட்க கூடாது. யா அல்லாஹ் நீ விரும்பினால் எனக்கு தா, விரும்பினால் தராமேரி, விரும்பினா கொடு, விரும்பினா கொடுக்காமல் இப்படி துவா கேட்க வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்கள் கேட்டால் உறுதியாக இறைவனிடத்தில் இதை தா என்று கேளுங்க. ஃபல்யஅஸிமில் மஸ்அலா, உறுதிப்படுத்தியால தந்துதான் ஆகணும் என்று கேளுங்க. ஃபஇன்னஹு லா முஸ்தக்ரிஹ லஹு, இறைவனை நிர்பந்திப்போன் யாரும் இல்லை, அதனால இறைவனிடத்தில் தந்துதான் ஆகணும் அப்படின்னு கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே இறைவனிடத்தில் கேட்கிற நேரத்தில் ஆசை வைத்து மனம் திறந்து நாம் இறைவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். அடுத்ததாக இந்த துவாவை பற்றி உள்ள ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம் தான், இந்த துவா கபூலாகின்ற முறை சம்பந்தமாக மனதிலே வைக்கக்கூடிய நிறைய கேள்விகள் உண்டு. துவா கபூலாகிற சம்பந்தமா இப்ப நீங்க நிறைய வாழ்க்கையில துவா கேட்டிருப்பீங்க. இதுல ஏதாவது துவா கபூலாகி இருக்குதான்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நிறைய பேருடைய உள்ளத்துல என்ன இருக்குன்னு சொன்னா, ஒரு சில துவா கபூலாகின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க தான். துவா கபூலாகின மாதிரி உணர்றவங்க நிறைய பேர் என்ன
இல்லை. லைஃப்ல நீங்க பார்க்கலாம், துவா கபூல் ஆகிற மாதிரி அதை எப்படி விளங்கிக் கொள்வது, எப்படி புரிந்து கொள்வது என்பதை யோசிக்கின்ற மக்கள் குறை. துவாக்கள் எப்படி அங்கீகரிக்கப்படுகின்றன, அது அங்கீகரிக்கப்பட்ட அவருடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு சில விளக்கங்களை நான் சொல்கிறேன். ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அல்லாஹ் இடத்துல துவா கேட்டுட்டோம் என்று சொன்னால், உண்மையில் இஹ்லாஸாக தவக்குல் வைத்து சரியான நம்பிக்கையோடு நாம் அல்லாஹ் இடத்துல துவா கேட்டால் அல்லாஹ் என்ன செய்வான்? கபூல் செய்வான். இது எங்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்கு. என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். கேட்டால் நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும் என்று சில நேரங்கள் இருக்கு. சுஜூது, தஹஜ்ஜுடைய நேரம், அப்ப கன்ஃபார்மாக அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான். ஆனா அங்கீகரிச்சதை எப்படி நம்ம புரிஞ்சு கொள்றது, விளங்கிக் கொள்றது? அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு நம்ம பிழையுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எங்கள நிறைய பேர் துவா கேட்டுட்டு அது அங்கீகரிக்கப்படுறது இப்படித்தான் அங்கீகரிக்கப்படும் அல்லாஹ்வுக்கு ஒரு வழியையும் சொல்லி கொடுக்கிறது. இது ஒரு பிரச்சனை. இப்போ உதாரணமா ஒருத்தர் துவா கேட்கிறார், யா அல்லாஹ் எப்படியாவது இந்த இப்போ புதுசா போட்ட இந்த கடை எப்படியாவது நல்ல முறையில் முன்னேறி ஒரு நல்ல இடத்தை அடையணும் அப்படின்னு துவா கேட்டுட்டு அவரோட மனசுல அவர் ரோட் ஒன்று போட்டிருப்பாரு. என்ன ரோடு அது? அடுத்த நாள் ட்ரோயரை திறந்து பார்த்தா பணம் நிறைய இருக்கணும். அவர் போட்ட ரூட் அதுதான். அல்லாஹ் இடத்துல என்ன கேட்டாரு? நல்ல லாபம் கிடைக்கணும், நல்ல பொருளாதாரம் அதிகரிக்கணும். அல்லாஹ் ஒருத்தர் துவா கேட்கிறாரு. துவா கேட்டுட்டு அவருடைய சிந்தனையில் என்ன இருக்கு? அடுத்த நாள் நல்லா வியாபாரம் பண்ணிட்டு அப்படி அந்த ட்ரோயரை திறந்து பார்த்தா நேற்று 50,000 இருந்தால் இன்றைக்கு எவ்வளோ இருக்கணும்? ஒரு 60,000 அல்லது 1 லட்சம் இருக்கணும். அடுத்த நாள் இன்னும் துவா கேட்கிறாரு, 1.5 லட்சமா மாறணும். அதுக்கு அடுத்த நாள் 2 லட்சமா மாறணும். இது என்னடா? துவா கேட்ட அடுத்த நாள் 50,000 25,000 ஆயிருது. துவா கேட்ட அடுத்த நாள் எப்படி ஆயிருது? துவா கேட்கும் வரைக்கும் 50,000 போய்கிட்டு இருந்துச்சு. துவா கேட்ட அடுத்த நாள் 25,000 ஆகிறது. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் துவா கேட்கிறார், கடை மூடிறார். கடை மூடப்பட்டுட்டு திறந்த கடை என்ன? கடை க்ளோஸ். உம்ரா போயிட்டு வந்தாரு, பக்கத்தில் காணியை வித்துட்டார். துவா கேட்க கேட்க முன்னேறுவாங்கன்னு பார்த்தா ஒவ்வொரு கடையா க்ளோஸ் ஆகி இருக்கிற காணியை வித்து ஊட்டை வித்து கூலிக்கு போயிட்டார். இவருடைய யோசனை என்னடா, நான் இவ்வளோ நாளும் துவா கேட்கிறேன், அழுது அல்லாட்டு துவா கேட்கிறேன், உம்ராலையும் கேட்கிறேன், கவுபத்துள்ளாலையும் வச்சு கேட்டேன், வர வர நஷ்டம்தான் போய்கின்றிருக்கே, யாரையா கண்ணு பற்றிக்குமென்னு நினைக்கிறான். உம்ரா போனோம் தானே, அதனால கண் பற்றிக்குமெண்டு, கண்ணூர் பற்றிக்குமெண்டு அப்படி ஒரு குரு தலையில என்ன செஞ்சிருது? மாறிடுது. திருமணம் பேசி வச்சிருப்பாங்க. நல்ல 2 ரக்காத் தொழுது இஸ்திகாரா செஞ்சு எனக்கு வரக்கூடிய இந்த கணவர் அல்லது எனக்கு வரக்கூடிய இந்த மருமகன் நல்ல ஒரு மருமகனா இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட துவா கேட்டாச்சு. அடுத்த நாளே கல்யாணம் முடிஞ்சிருது. துவா கேட்ட அடுத்த நல்ல துவா கேட்கும் வரைக்கும் ஒன்றும் நடக்கல. துவா கேட்டோடனே கல்யாணம் முடிஞ்சாச்சு. முடிஞ்சு அதுக்கு பிறகு என்ன கல்யாணம் பேசினாலும் ஒத்தனமே மாறா இல்லை. துவா கேட்கும் வரைக்கும் நல்லா தானே இருந்துச்சு, துவா கேட்ட அடுத்த நாள்ல இருந்து எல்லாம் தலைகீழா வேலை செய்தே அப்படின்ட்டு ஏன் துவா அங்கீகரிக்கப்படலை அப்படின்ற முடிவுக்கு வராங்க. அல்லது என்ன பெண்கள் என்ன நல்லா கொஞ்சம் என்னது நிறைய நகை நட்டுக்கெல்லாம் போடணும்னு அல்லாட்ட துவா கேட்குறான், இருக்கிற நகை வித்துப்பட்டுரும். துவா கேட்டு அடுத்த நாள் என்ன செஞ்சிடும்? இருக்கிற கண்ணே பொண்ணு ஒரு 5 பவுன் அதுவும் சேர்ந்து போயிடும். துவா கேட்டு தலைகீழாக நடக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க போல. அதே போல நல்ல பொருளாதாரத்தில் முன்னேறி முழு குடும்பத்தை நான் பார்த்து மார்க்கமும் கிடைக்கணும் ஒருத்தர் துவா கேட்டிருப்பாரு. அந்த பிரார்த்தனையோடு ஊரை எல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் லேபர் வேலையில் சேர்ற அளவுக்கு அவரோட துவாவோட வேலை செஞ்சு தலைகீழா நடக்குது. இதெல்லாம் ஏன் எங்களால் லைஃப்ல அப்படியெல்லாம் நடக்குதா இல்லையா? ஏன் எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை? எங்களால் என்ன இவைகளை ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை? இதெல்லாம் நம்ம கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் பிரார்த்தனை. இதோடு இன்னொரு விளக்கமும் சேர்ந்து கொள்கிறது, அதையும் சொல்லிக்கிறணும். என்னண்டா, துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவது 3 விதமாக தெரிந்தானே எல்லாருக்கும். ஒன்றில் அந்த 3 சொல்லுங்க. பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்ட அது 3ல் 1 நடக்க பண்ணுவாங்க. என்ன? ஒன்றில் கேட்ட பிரார்த்தனை உடனே என்ன செய்யும்? அங்கீகரிக்கப்பட்டுரும். அப்படி இல்லையா எப்படி? ஆபத்து நீங்கும். வரக்கூடிய ஒரு ஆபத்தொன்று என்ன செஞ்சிடும்? அல்லாஹு தஆலா அதன் மூலம் நீக்கிடுவான். இல்லைன்னா மறுமை நாள் என்ன செய்வான்? அல்லாஹு தஆலா நன்மையாக தருவான். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த ஹதீஸை இப்படி இந்த விளக்கத்தை வச்சு ஒருவர் உங்கள்கிட்ட ஒரு 10,000 கடன் கேட்குறாரு. 10,000 தாங்க, அடுத்த மாதம் மார்ச் அல்லது நான் ஏப்ரல் தந்துடுறேன் அப்படி என்று சொன்னால் எப்போ கிடைக்கும் அந்த பணம்? மார்ச் கிடைக்குமா ஏப்ரல் கிடைக்குமா? உங்களோட மனசில் என்ன வரும்? கன்ஃபார்மாக ஏப்ரல் தான். ஆனால் அவர் சொன்னது மார்ச் அல்லது
ஏப்ரல் அப்படின்னு சொன்னார். உங்களோட உள்ளத்தில் என்ன வந்துடும்? இது ஏப்ரல் தான் வரப்போகுது, ஏப்ரல் வந்தாலே பெரிய விஷயம் என்று 10,000 என்ன செய்வோம்? கொடுப்போம். மார்ச் நம்ம எதிர்பார்த்து எப்பயும் மனுஷனுக்கு 2 டேட் சொன்னால் 2வது பெரிய டேட் மட்டும்தான் என்ன செய்ய தலைகீழாக நிற்கும். உங்களுக்கு உலகத்தில் அங்கீகரிக்கப்படும், இல்லாட்டி மறுமையில் அங்கீகரிக்கப்படும். துவா கேட்கலே நம்மளுக்கு என்ன யோசனை வரும்? இது கன்ஃபார்மாக இந்த உலகத்தில் கிடைக்க போகிறது இல்லை, மறுமை நல்லதாக என்ன செய்ய கிடைக்கும் என்றாலும் கேட்போம். அப்படித்தான் நிறைய பேர் துவாவே கேட்கறது. ஏன்? அதான் நமக்கு 3 சொல்லிட்டாச்சு. ஒன்றில் உலகத்தில் கிடைக்கும், இல்லைன்னா ஒரு ஆபத்து நீங்கும், அல்லது மறுமையில் கிடைக்கும். எது மிச்சம் தூரம்? மறுமை. அதனால் அதைத்தான் நினைச்சிடுறது. கன்ஃபார்ம் உலகத்தில் கிடைக்க போறது இல்லை. நம்ம இதுவரை கேட்ட எந்த துவா கபூல் ஆகிக்குது? கன்ஃபார்மா மறுமை தான். அதனால மறுமையில் கிடைக்கட்டும் அப்படி என்றே துவா கேட்கறதுனால இந்த உலகத்தில் துவாவை நம்பி யாரும் கேட்கறதும் இல்லை. இப்படி சொல்லி வைத்தவர்கள், இது மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்குது முஸ்னத் அஹமதுல, அப்படியே ஆதார தன்மை என்னமோ நம்ம ஆய்வு செய்ய வேண்டும். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், மறுமையில் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது எல்லா விஷயத்துக்கும் அல்ல. மறுமையில் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது எல்லா விஷயத்துக்கும் அல்ல. குழந்தை கேட்ட நபி யாரு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். கிடைச்சதா இல்லையா உலகத்திலே? அடுத்த குழந்தை கேட்ட நபி யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உலகத்திலே கிடைச்சதா இல்லையா? உலகத்திலே கிடைச்சது. அதே போல உடனே காப்பாற்றணும் என்று கடலுக்கு முன்னால் கேட்ட நபி யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். உலகத்திலே கிடைச்சதா இல்லையா? கிடைச்சது. நெருப்புல வீசப்பட்ட நபி யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உடனே அறிந்து காப்பாற்றப்பட நினைச்சாரு, கிடைச்சதா இல்லையா? உலகத்திலே? உலகத்திலே கிடைச்சது. உலகத்தில் பெரிய நோயால பாதிக்கப்பட்ட நபி யாரு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். குணமாகணும் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாரு, குணமாயிச்சா இல்ல இந்த உலகத்திலே? உலகத்திலே குணமாய். இவங்களுக்கு எல்லாம் உலகத்திலே நடந்திருக்குது. இந்த எல்லா நபிமார்களுக்கும் உலகத்திலேயே கேட்டதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஈமானில் அதிகமான அவர்களுக்கு இந்த உலகத்தில் கேட்டதெல்லாம் கொடுக்கப்பட்டால், ஈமானில் பலகீனமானவங்களுக்கு உலகத்தில் கேட்டதெல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான்? நிச்சயமா தருவான். ஒருத்தருக்கு வந்து கடன் கொடுக்க வேண்டிய அவர் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறார், அல்லாஹ் என்ன கடன் எல்லாம் அடைச்ச பின்னால தான் நான் என்ன செய்யணும்? மௌத்தாகணும் துஆ கேட்கிறாரு. அல்லாஹ் மறுமையில இதை எப்படி நிறைவேற்றுவான்? மௌத்தாயிட்டான், கடனோட மௌத்தாயிட்டாரு. மறுமையில சொர்க்கம் போகலாமா? அவருக்கு கடன் இருந்தா சொர்க்கம் போகலாமா? சொர்க்கம் போகலாது. இப்ப மறுமையில எப்படி அதை நிறைவேற்றுறது? அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, உலகத்தில் எல்லா விஷயங்களையும் மறுமையில தான் நிறைவேற்றுவான்னு எங்கேயும் வரல. உங்களுக்கு இந்த உலகத்திலேயே நிறைவேற்றப்பட வேண்டியவைகளாக இருந்தால் நிச்சயமா அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நிறைவேற்றிடுவான். அவைகளை நிச்சயமா அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயே நிறைவேற்றி விடுவான். எது நம்ம பெருசா கேட்கிறோமோ, மேலதிகமாக கேட்கிறோமோ, அதை அல்லாஹ் தஆலா மறுமையில் தரலாம், அல்லது இந்த உலகத்தில் ஆபத்தை நீக்கலாம். மேலதிகமாக கேட்கிறேன்னா என்ன? ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், யாரெல்லாம் ஒரு மாளிகை தான் கேட்கிறோம், கேட்கணும், கேட்கலாம். இந்த பிரார்த்தனை அல்லாஹ் என்ன செய்வோம்? உங்களுக்கு அங்கீகரிக்கலாம். எனவே நாங்கள் மேலதிகமாக இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய உலக ரீதியான விஷயங்களை தான் அல்லாஹு தஆலா மறுமையில் உங்களுக்கு தரலாம். இந்த உலகத்தில் என்ன அவைகள் வந்து அங்கீகரிக்கப்படாமல் மறுமையில் என்ன செய்யலாம்? தரலாம் என்று சொல்றது. அன்றாடம் உள்ள கடனை கேட்கிறோம், அன்றாடம் உள்ள கஷ்டங்களை நீக்க சொல்லி கேட்கிறோம், வறுமையை நீக்க சொல்லி கேட்கிறோம், ஒரு வீடு கேட்கிறோம், ஒரு வாகனம் கேட்கிறோம், அன்றாட தேவைகளை கேட்கிறோம் என்று சொன்னால் இவைகளெல்லாம் மறுமையில தான் தருவான்னு எங்கே என்ன செய்யல சொல்லலை. நான் இவ்வளவு சொன்ன நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா உடனுக்குடன் உலகத்திலே என்ன செஞ்சான்? கொடுத்தான். ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன லபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து மீனுடைய வயிற்றில் அகப்பட்டார். அவர் தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்ததனால் அவரை நாம் காப்பாற்றினோம், இல்லை என்றால் மறுமை வரைக்கும் அவர் உட்கார்ந்திருப்பான்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மறுமையில தான் கிடைக்கும் என்றால் மீன்ல வயிற்றில் அவர் என்ன செஞ்சிருக்கணும்? மௌத்தாக இருக்கணும். எதில் மௌத்தாக இருக்கணும்? மீன்ல வயிற்றிலேயே என்ன செஞ்சிருக்கணும்? அவர் மௌத்தாக இருக்க வேண்டும். அவர் காப்பாற்றப்பட்டதுக்கு காரணமே அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர் தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நீ தூய்மையானவன், நான் அநியாயக்காரர்கள் ஒருவன், வணக்கத்துக்குரிய அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்ததால் காப்பாற்றினோம் என்றான். எனவே உலகத்தில் காப்பாற்ற வேண்டிய விஷயங்கள் அல்லாஹ் உலகத்தில் தான் என்ன செய்வான்? செய்வான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கையோடு நம்ம பிரார்த்தனை போகக்கூடாது. முதல் அம்சம் இதுல என்ன அப்படி என்றால், ஒரு துஆவை கேட்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா நிச்சயமாக அதை அங்கீகரிப்பான் நம்பணும். 100% அல்லாஹு தஆலா அதை அங்கீகரிக்கிறான். அங்கீகரித்த பின்னால அதை எப்படி எங்களுக்கு கபூல் செய்து தருவான் என்றதை நாங்கள் கற்பனை பண்ணக்கூடாது. இதுதான் எங்களுடைய தவறு. நாங்கள் ஒரு துஆவை கேட்டுட்டா நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு தருவான் என்பதில் உறுதியா நிற்கணும். உண்மையாக இஹ்லாஸோடு தக்வாவோடு திருப்பி திருப்பி நம்ம கேட்டால் அல்லாஹ் நமது பிரார்த்தனையை அங்கீகரிப்பான் என்பதில் உறுதியாக இருக்கணும். ஆனால் இந்த நம்மளே போடுற ரூட் இதை இப்படித்தான் அங்கீகரிக்கணும், இந்த சிந்தனை விட்டுறணும். 50,000 வருமானம் இருக்கிற நேரத்தில் நிறைய வருமானம் தான் என்று துஆ கேட்டால் 60, 70 மாறி 80, 90 மாறும் கற்பனை பண்ணக்கூடாது. நல்ல ஒரு திருமண உறவு வேண்டும் என்று கேட்டோம் என்று சொன்னால் உடனே இருக்கிறதெல்லாம் பலப்பற்றும் என்று நம்ம நினைக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா எப்பொழுதும் துஆ கேட்டால் நீங்கள் கேட்பதை தருவதை விட அதைவிட சிறந்த ஒன்றை தான் தருவார். 2 உதாரணங்களை சொல்கிறேன்.
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சகோதரர்கள் கடத்தி கிணத்துல போட்டாங்க. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும், அப்படித்தானே? கடத்தி கொண்டு போய் எங்க போட்டாங்க? கிணத்துல போட்டாங்க. இந்த கிணத்துல இருக்கிற நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய முழு ஆசையும் எண்ணமும் என்னதா இருக்கும்? பக்கத்து ஊர் தானே, தந்தையும் சகோதரர்களும் இருக்கக்கூடிய ஊர் இது, பக்கத்து ஊர். அவருடைய துவா என்னதான் இருக்கும்? தந்தையோட போய் சேர்ந்துடணும், உறவுகளோட போய் சேர்ந்துடும். இந்த துவாவுக்கு பிறகு என்ன நடக்குது? சேர்ந்தாரா தூரமாகினாரா? தூரமாக்கினார். துவா கேட்டு முடிய அடுத்து என்ன நடக்குது? எங்கேயோ இருந்த ஒரு பிசிர்ல இருந்த ஈஜிப்ட்ல இருந்த ஒரு பிரயாண கூட்டம் அவரை எடுத்து கொண்டு போய் அற்பமான திருகங்களுக்கு வித்து ஒரு வீட்டுல வளர்ப்பு புள்ளையா என்ன செஞ்சிட்டாங்க? வித்துட்டு போயிட்டாங்க. இருந்தது சிரியால, துவா கேட்டவரை போய் நின்றது எங்க? ஈஜிப்ட்ல. இப்ப நம்ம கேட்கிற துவா மாதிரி தான். நம்ம கேட்ட துவா எதுக்கோ தலைகீழா நடக்கும். அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த துவாவை கேட்ட உடனே ஊர் பக்கத்தில் இருந்தவரை கொண்டு போய் எங்க வித்துட்டாங்க? ஈஜிப்ட்ல போய் அடையாளமே தெரியாத இடத்துல விற்கப்பட்டாச்சு. சரி, அதுக்கு பிறகு அவர் துவா கேட்டா இன்னும் கொஞ்சம் அந்தஸ்து கூடணுமா இல்லையா? குடும்பத்தோட சேரணும் துவா கேட்டா. அதுக்கு அடுத்து எங்க போயிட்டாரு? எங்க? சிறைச்சாலை. கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைஹி மிம்மா யதுஊனனி இலைஹி. இவர்கள் அழைப்பதை விட எனக்கு சிறைச்சாலை சிறந்தது என்று சிறைச்சாலைக்குள்ள போயிட்டாரு. எவ்வளவு தூரமாக்கப்பட்டு போறாருன்னு பாருங்க. துவா கேட்க கேட்க ரிசல்ட் எல்லாம் தலைகீழா வந்து கண்டே இருக்குது. சேரணும் என்று துவா கேட்டா பிரிஞ்சு போறாரு. மறுபடி சேரணும் துவா கேட்டா ஜெயிலுக்கு என்ன செஞ்சாச்சு? போயிட்டாச்சு. இப்ப எங்களே மாதிரி இருந்தா சிந்தனை, என்னடா நானும் துவா கேட்கிறேன் ஊரை விட்டும் பிரிஞ்சு இன்னொரு ஆள்கிட்ட விட்டுக்கும் போய் கடைசியில் ஜெயில் வரைக்கும் என்ன செஞ்சிட்டோம்? போயிட்டோம்டா, என்ன துவா அங்கீகரிக்கப்படலை, என்ன நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா ஒரு நபி என்பதனால அவர் அதை நினைக்கல. அல்லாஹ் நிச்சயமா எனக்கு துவாவை அங்கீகரித்து கொண்டுதான் இருக்கிறான்னு அவர் நம்புறார். சிறைச்சாலை வரைக்கும் போயிட்டார். இப்ப அல்லாஹு தாலா அல்லாஹ் எப்படி அதை கனெக்ட் பண்றான், எப்படி கபூல் செய்யறான்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். நாங்கள் துவா கேட்டு விட்டோம் என்றால் அல்லாஹ் கபூல் செய்து விட்டான்னு அர்த்தம். ஒழுங்கா கேட்டோம்டா. அதுக்கு அடுத்தது இந்த உலகத்தில் ஒருவருடைய துவாவுக்காக அல்லாஹு தாலா அமைக்கக்கூடிய அந்த நெட்வொர்க் இருக்குது, அதை நம்மளால புரிஞ்சு கொள்ளவே முடியாது. எந்த ஜெயிலுக்குள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போறாரோ அந்த ஜெயிலில் 2 பேர் இருக்கிறாங்க, ஏற்கனவே 2 பேர். அந்த 2 பேர் விடுதலை ஆகுறாங்க. அந்த 2 பேர் விடுதலை ஆகிற நேரத்தில் கனவுக்கு அவங்க 2 பேரும் கனவு காண்றாங்க. அந்த கனவுக்கு விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. அந்த கனவுடைய விளக்கத்தை எடுத்துட்டு அவங்க போறாங்க. அதே மாதிரி அவங்களோட லைஃப்ல நடக்குது. அதே மாதிரி அவங்களோட லைஃப்ல நடக்குது. இப்ப இந்த நேரத்தில் மன்னர் கனவு காண்றார். மன்னர் இத்தனைக்கும் காஃபிர். மன்னர் கனவு காண்றார். கனவு கண்ட மன்னர் விளக்கம் கேட்கிறார். மன்னர் காண்ற கனவுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய விடுதலைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? மன்னர் காண்ற கனவுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய விடுதலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை எங்களது பார்வையில். அதை சம்பந்தப்படுத்த தெரிஞ்சவன் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். உதாரணமா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல இருக்கிற டைம்ல ஈஜிப்ட் மன்னர் இப்படி ஒரு கனவு கண்டிக்கிறார் அப்படின்னா ஏதாவது பிரயோசனம்? அது ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த சம்பந்தத்தை தெரிந்தவன் யார்? அல்லாஹு தாலா. இறைவனுக்கு அதை எப்படி சம்பந்தப்படுத்த வேண்டும் என்று தெரியும். எனவே துஆ தான் நாம் கேட்க வேண்டும். அதற்குரிய வரைபடத்தை வரைவதும் அந்த விடுதலை எங்களுக்கு தருவதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த அதாவது அந்த மன்னர் கனவு கண்டு நான் விளக்கம் தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு அந்த ஏற்கனவே கனவு கண்டாங்களே 2 பேர், அவங்க அந்த சபையில் இருந்து அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார் என்ற செய்தியையும் மன்னர்கிட்ட தெரிவிக்கிறாங்க. அப்பதான் மன்னருக்கு தெரியும் இப்படி ஒருத்தர் சிறைச்சாலையில் இருக்கிறார். ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தது பொருளாதார அமைச்சருடைய வீட்டில், மன்னருக்கு தெரியாது. அப்ப அவரை விடுதலை செஞ்சு கொண்டு வாங்க விளக்கம் கேட்கறதுக்கு என்று சொல்லி வாராங்க ஒருத்தர். அந்த நேரத்தில் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என்னோட துஆ கபூல் செஞ்சுட்டான்னு வெளியே ஓடல. முதலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாரு, அதாவது அந்த கைகளை வெட்டி கொண்டார்களே பெண்மணிகள், அந்த தீர்ப்பு என்ன? அதனுடைய யார் இதுல குற்றவாளி? விபச்சாரம் செய்தது யாரு? இதுல யார் குற்றவாளி? அப்ப அதை சொல்லுங்க, அப்பதான் நான் வெளியே என்ன செய்வேன், வருவேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிக்க மன்னர் கேஸை எடுக்கிறாரு, வழக்கு. மன்னர் இப்ப என்ன செய்யறாரு? எடுக்கிறாரு. இப்ப பாருங்க எல்லாம் ரிவர்ஸ்ல போகுது. ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு. ஃபர்ஸ்ட் என்ன? சிறைச்சாலைக்கு வந்த குற்றச்சாட்டு விசாரிக்கப்படுது. அல்லாஹ் அந்த ஒவ்வொன்றா கொண்டு போறான் ஆரம்ப காலம் வரைக்கும். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை வரைக்கும் அந்த சப்ஜெக்ட் அப்படியே ரிவர்ஸ்ல போகும். அந்த கதை கொண்டு வந்து என்ன நடந்தது விசாரிக்கப்பட்ட நேரத்தில் அந்த பெண் ஒத்துக்கொள்றான், நான் தான் என்ன செஞ்சேன், அந்த தவறு செய்தேன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தூய்மையானவர் அப்படின்னு நிரூபிக்கப்படுது. அதுக்கு பின்னால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த மன்னருடைய கனவுக்கு விளக்கம் சொல்றார். அந்த கனவுக்கும் சிரியாவுக்கும் சம்பந்தம் இருக்குது. எந்த சம்பந்தம்? தந்தையும் தாயும் சகோதரர்களும் ஈஜிப்டுக்கு சேர்ற சம்பந்தம் அந்த மனிதன் அந்த மன்னர் கண்ட கனவுல என்ன செய்து இருக்குது.
அவ கனவுக்கு விளக்கம் சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஐடியா சொல்றாரு, சேமிச்சு வச்சுக்கோங்க, சூழ இந்த எல்லா மக்களும் வந்து என்ன செய்வாங்க, பொருளாதாரத்தை கேட்டு வருவார்கள், தானியங்களை கேட்டு வருவார் ஐடியா சொல்றார். சொல்லிட்டு எனக்கு இந்த பொறுப்பை தாங்கன்னு கேட்டார். பொருளாதார பொறுப்பை எனக்கு தாங்க. அந்த பொறுப்பு எந்த பொறுப்பு? இவர் எந்த வீட்டில் இருந்தாரோ அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகினாரோ அந்த பொறுப்பு, அந்த பொறுப்பை தனக்கு தாங்கன்றார். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாட்டுடைய பொருளாதார அமைச்சர், இந்த நாட்டுடைய பொருளாதார அமைச்சர். இப்போ சிரியாவில் இருந்த அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, இந்த ஈஜிப்டுக்கு வர வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படுது. அப்பதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்த அந்தஸ்தில் இருக்கிறாரு, கிணத்துல வீசிய அந்த சகோதரன் இன்றைக்கு ஒரு நாட்டுடைய ஒரு அந்நிய நாட்டுடைய பொருளாதார மினிஸ்ட்ரியில் என்ன செய்யறாரு இருக்கிறாரு. அவர்கள்ட்ட போய் அரிசி கோதுமை தானியத்தை வாங்க வேண்டிய நிலையில நான் என்ன செய்யறோம் இருக்கிறோம் என்ற இடத்துல கொண்டு வந்து வச்சு அல்லாஹு தாலா என்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை நான் கபூல் செய்தேன் என்றதை அல்லாஹு தாலா காட்டுறான். அன்புள்ள சகோதரிகளே, நாங்க கேட்டது ஒன்றாக இருக்கும், அல்லாஹ் கபூல் செய்வது கண்ணியமா ஃபதகப்பலஹா, அதாவது இறைவன் அங்கீகரித்தால் கபூலன் ஹசனா, அழகான முறையில் இறைவன் என்ன செய்வான், கபூல் செய்வான். நாங்க கேட்டது ஒன்றா இருந்தால் அதை கௌரவமா இறைவன் எங்களுக்கு தருவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை கேட்டிருக்க மாட்டார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேக்சிமம் என்ன கேட்டிருப்பார், தான் தாயும் தந்தையும் சகோதரர்களோட சேரணும்னு கேட்டிருப்பார். ஆனா நீ இப்படி சேரக்கூடாது, கௌரவமாக சேரணும். உன்னை கீழே அதாவது தாழ்த்த நினைத்தவர்களுக்கு முன்னால் உயர்ந்த அந்தஸ்து அடைஞ்சு நீ சேரணும் என்ற யார நாட்டம், அல்லாஹுடைய நாட்டம். அல்லாஹு தாலா அழகான முறையில் சேர்த்தான். உண்மையிலேயே இறைவன் மீது நல்ல நம்பிக்கை இருந்து சரியான அறிவோடு நாங்கள் துஆ கேட்டால் அல்லாஹு தாலா எங்களுக்கு எந்த நஷ்டத்தை தந்தாலும் அமைதியாக இருப்போம். காரணம், நிச்சயமாக அல்லாஹு தாலா உலகத்தையே தலகீழாக மாற்றுவான் ஒரு மூமினுடைய துஆவுக்காக. ஒரு மூமினுடைய துஆவுக்காக இந்த உலகத்தையே தலகீழாக அல்லாஹ் என்ன செய்வான், மாற்றுவான். இந்த உலகம் அந்த மூமினுடைய ஈமானோடு ஒப்பிட்டால் ஒரு ஈயுடைய இறகுக்கும் அல்லாஹு தாலாட்ட என்ன பெருமதி கிடையாது. நாங்கள் உண்மையிலேயே துஆ கேட்டு இறைவன் மீது சரியான நம்பிக்கையில் இருந்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய கபூல் அழகாக இருக்கும். எந்த நஷ்டத்துக்கும் பயப்படக்கூடாது. நம்ம ஒரு துஆ கேட்டோம்னா தலைகீழ் இறைவன் எங்களுக்கு செலக்ட் பண்றது எல்லாவற்றையும் விட நல்லா இருக்கும். துஆ கேட்ட பின்னால் தலைகீழாக நடந்தால் அல்லாஹ்வுடைய நம் முதலாவதே நினைக்கும் அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால சுஜூது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒட்டக குடலை கொண்டு வந்து தலையில போடுறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அதை அப்படியே நீக்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம அலைக பி அபி ஜஹல், யா அல்லாஹ் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, அபூ லஹப் இவர்களை அனைவரையும் உன்னட்ட பொறுப்பு சாட்டுறேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படியா இல்லையா? இவர்கள் அனைவரையும் கவனிச்சுக்கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். இப்படி துஆ ஒன்று நீங்க கேட்குறீங்க, உங்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்ட நேரத்தில் ஒரு துஆ ஒன்று கேட்குறீங்க. கேட்டு அடுத்த நாள் ஊரே சேர்ந்து உங்களை ஊரை விட்டு வெளியாக்குது. கேட்டு அடுத்த நாள் நீங்க துஆ கேட்குறீங்க, என்ன இப்படி அவமானப்படுத்திட்டான், இந்த மாதிரி என்னது இப்படி செஞ்சுட்டேன், அல்லாஹ் இவர்களை கவனித்துக்கிறோன்னு துஆ கேட்குறீங்க. கேட்டு அடுத்த நாள் உங்களே ஊரே வெளியாக்கினா நீங்க துஆ கபூல்னு நினைப்பீங்களா, கபூலிலே நினைப்பீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டு 10 வருஷத்துல ஊரே மக்கா விட்டு வெளியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியாகுது. துஆ கேட்டு அடுத்த வருஷம் வெளியாக்கினா கூட பரவாயில்ல. 10 வருடங்களுக்கு பின்னால அபூ லஹப் கவனிச்சுக்கொள், உத்துபாவை ஷைபாவை நீ தான் கவனிக்கணும்னு அல்லாஹ்ட்ட ரசூலாங்க பொறுப்பு சாட்டி துஆ கேட்ட பின்னால 1 வருஷம் அல்ல, 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 10 வருஷம் ரசூலா வெயிட் பண்றாங்க இந்த துஆ கபூலாக. 10வது வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா விட்டு வெளியேற்றப்படுறாங்க. லவ்லா அன்ன கௌமக்கி அஹ்ரஜூனி மா ஹரஜ்த், கவாவுடைய திரையை பிடிச்சி ரசூலாங்க கவலையோடு சொன்னார்கள், உன் சமுதாயம் என்னை வெளியேற்றி இருக்காது விட்டால் நான் இந்த ஊரை விட்டே வெளியாக இருக்க மாட்டேன், உன்னோட சமுதாயம் என்னை வெளியேற்றத்தால இந்த ஊரை விட்டு போறேன். நான் இப்போ துஆ கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருடங்களுக்கு பின்னால காஃபிர்களுடைய கை என்ன செய்யுது, ஓங்குது. ரசூலுல்லாஹ் சொந்த ஊரை விட்டு என்ன செய்றாங்க, விரட்டப்படுறாங்க. இதை நாங்க கபூல் எடுப்போமா? அபூ ஜஹலே அபூ லஹபே கவனிச்சு கேட்ட துஆவை அல்லாஹ் கபூல் செஞ்சான்னு எடுப்போமா? எனக்கு எதிரான அபூ லஹபுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான்னு நினைப்போமா? ரசூலுல்லாஹ் ஊரை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆல நம்பிக்கை இழக்க மாட்டாங்க. அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை கொடுத்தால் கௌரவமாகவும் கண்ணியமாகவும் என்ன செய்வான், கொடுப்பான். ரசூலுல்லாஹ் மதீனால போய் சேர்றாங்க. ஆட்சியாளராக, ஒரு தலைவராக, ஒரு தளபதியாக மதீனாவுடைய நிர்வாகம் ரசூலுல்லாஹ் கையில் கிடைக்குது. துஆ கேட்ட நேரம் ரசூலுல்லாஹ்களை பார்ப்பதற்கும் கவனிப்பதற்கும் யாரும் இல்லை. ஆனால் அதுக்கு பின்னால் அல்லாஹ் தாலா வெளியேற்றி மதீனாவை கொண்டு வந்து வச்சு ரசூலுல்லாஹ்களோட ஆட்சியில் கொண்டு வந்து வச்சுட்டு பத்ர் யுத்தம் நடக்குது. அன்றைய இரவு ரசூலுல்லாஹ் வட்டம் போடுறாங்க அந்த பெயர்களுக்கெல்லாம். எந்தெந்த நபருக்கு எதிராக ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்களோ, ஹாதா மஸ்ரா ஃபுலான், இந்த இடத்தில் இன்ன நபர் கொல்லப்படுவார், ஹாதா மஸ்ரா ஃபுலான், இந்த இடத்தில் இன்ன நபர் கொல்லப்படுவான் ரசூலுல்லாஹ் வட்டம் போடுறாங்க.
அந்த யுத்த களத்தில் யாருக்கு எதிரான ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்களோ அவர்கள் எல்லோரும் அந்த பத்ர் களத்தில் அனாதரவான நிலையில் அந்த இடத்துல என்ன செய்தார்கள், கொல்லப்பட்டார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் துஆ கேட்ட நேரம் அல்லாஹ் தஆலா வெறுமனே கபூல் செஞ்சிருந்தா அது கண்ணியமான கபூல் அல்ல. சப்ஜெக்ட் நடந்திருக்கும், ஆனா ரசூலுல்லாஹ் அந்தஸ்துல இல்லை. 10 வருடங்களுக்கு பின்னால் 11 வருடங்களுக்கு பின்னால் கபூல் ஆகுது. அவனுக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சது, ரசூலுல்லாஹோட அந்தஸ்தும் என்ன செஞ்சுட்டு உயர்ந்துட்டு துஆவும் என்ன செய்து கபூலாக. எனவே எப்பொழுதுமே சகோதரிகளே, இறைவனிடத்தில் நம்ம துஆ கேட்கிற நேரத்தில் நம்பிக்கை இழந்து துஆ கேட்கக்கூடாது. துஆ தான் ஒரு முஃமினுடைய உச்சகட்டமான சிலாஹ், ஆயுதம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க, மதியனுக்கு போய் அந்த 2 பெண் சகோதரிகளுக்கும் உதவி செஞ்சுட்டு, ஏற்கனவே ஈஜிப்டில் இருந்து விரட்டப்பட்டு மதியனுக்கு போய் உதவி செஞ்சா ஈஜிப்டில் இருந்து விரட்டப்பட்டவருக்கு மதியன்ல அறிமுகம், ஒரே ஒரு அறிமுகம் அந்த 2 பெண்ணு தான் ஹெல்ப் பண்ணினா, அதுக்கு பின்னால அறிமுகம் யார் அந்த ஊர்ல, அந்த 2 பெண். உங்கள் தந்தை எங்கே இருக்கிறார், தந்தையை சந்திக்கணும்னா ஒரு வார்த்தை என்ன செய்யலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்யலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹெல்ப் பண்ணிட்டு அறிமுகமே இல்லாத அந்த மதியன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஃபஸகாலஹுமா, அவர்களுக்கு நீரூற்றி கொடுத்தார். சும்ம தவல்லா இலத்தில், நிழலின் பக்கம் ஒதுங்கினார். பின்னர் இறைவனிடத்திலே சொன்னார், ரப்பி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், யா அல்லாஹ் இந்த நேரத்தில் நீ எந்த நலவை எனக்கு இறக்கி தந்தாலும் நான் அதன் பக்கம் ஃபகீராக இருக்கிறேன், தேவையுடையவனாக இருக்கிறேன். நீ எந்த நலவை இப்பொழுது நீ இறக்கினாலும் அதன் பக்கம் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். ஒரு நிழலின் பக்கம் ஒதுங்கி அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு உட்கார்ந்துட்டார். இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்தது. அடுத்தது அந்த சூழல் அதுக்கு சார்பாக கொண்டு வந்து வச்சது யாரு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அந்த பெண்ணுடைய உள்ளத்துல போட்டு தந்தையோடு பேச வைத்து பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் சேர்த்து அங்கேயே திருமணம் முடிக்க வச்சு திருப்பி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கௌரவப்படுத்தி ஈஜிப்டில் கொண்டு வந்து சேர்த்த யாரு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். எனவே எப்பொழுதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எமக்கு கிடைப்பதெல்லாம் துஆவுடைய கபூலால கிடைப்பதாக இருந்தால் எங்களிடத்தில் ஆழ்ந்த ஆழமான ஒரு ஈமானிய நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹுடைய பிரார்த்தனை இந்த உலகத்தில் அற்புதமான வேலைகளை செய்யும். உண்மையிலேயே ஈமானிய உணர்வு நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் இருந்தால், நாங்கள் செய்கின்ற சுஜூதில் ஈமானியம் இருந்தால், நாங்கள் ஏந்துகின்ற கைகளில் ஈமானியம் இருந்தால், இந்த உலகத்தில் எங்களை அசைப்பதற்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆயுதம் தான் துஆ. ஆனால் நம்பிக்கை இல்லை, கேட்பதில் எங்களுக்கு விளக்கம் இல்லை, கேட்பதில் எங்களுக்கு புரிதல் இல்லை. இதனால் எந்த துஆக்களிலும் எங்களுக்கு என்ன ஒரு விசுவாசமற்ற நம்பிக்கையற்ற ஒரு விளைவே என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. நல்ல முறையில் துஆக்களை புரிந்து சிறந்த முறையில் அவைகளை உள்வாங்கி, நிறைய துஆக்கள் ஹதீஸ்களில் வந்த துஆக்கள் உண்டு, அவைகளை தேடி மனனமிட்டு துஆக்கள் நாம் சொன்ன இந்த விளக்கங்களோடு இறைவனிடத்திலே பிரார்த்திக்கின்ற மக்களாகவும், அல்லாஹ்வுடைய கபூலை அல்லாஹு தஆலா நாடிய வகையில் எங்களிடத்திலே கொண்டு வந்து என்ன செய்வான், சேர்ப்பான் என்ற உணர்வோடு உள்ளவர்களாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவரையும் ஆக்கியரல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ